நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. சொல்லுங்க. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். ஹைப் பண்ண சொல்லுங்க. ஹைப் பண்ணுங்கள். நாளைக்கு நேரம் இருக்க மாட்டேன். ஸோ ஊர்ல இருப்பேன்னு சொல்லுங்க. நாளைக்கு நேரம் அறச்சொல்லாவே சொல்றாருங்க, அவர் சொல்லாவ பேசுறாருங்க. இருக்க மாட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு, நல்ல காரியத்துக்காக போறேங்க. ஒரு அப்படி சொல்லுங்க. நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குடும்பங்களை பிரிகிற அந்த ஒரு நம்ம பேசிட்டு இருக்க வேலையில இது வந்து மதிய வேலையில பேசுறோம். இந்த வீடியோ வந்து நைட்டு தான் வரும், சரிங்களா? அதுக்கு மேல நடுவில் நடந்த விஷயங்கள்லாம் வராது. நேற்றுக்கே 6 மணிக்கு எடுத்த வீடியோவே என்ன 9:30 போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பக்கம் அது என்ன பண்றது, நல்ல டைமிங்கா இருக்கு, நல்ல வாஸ்துபடி பார்த்தா நல்ல டைம் அப்படின்றாங்க. அதனால அந்த டைம்ல போடுறோம். அவர் வந்து இப்போ கிளம்பிடுவார், ஊருக்கு கிளம்பிடுவார். திருச்சி கிழக்கு போயிட்டு இவருக்கு ஓட்டு போட போறாரு. அதனால கிளம்பிடுவாரு. அதுக்காக இந்த வீடியோ சீக்கிரம் எடுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நடுவில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஏன் அதை பத்தி நீங்க பேசணும்லாம் எங்களை கேட்காதீங்க. அதே மாதிரி 24 எப்போ வருவாருன்னு தெரியாது, அவரை தான் கேட்க வந்துடும். ஒரு நாள் தான், அடுத்த நாள் வந்து 24 ரிட்டர்ன் ஆகிடுவேன். நான் சீக்கிரம் மீட் பண்ணுவோம் மக்களே. தேர்தல் 540 கோடி 543 கோடி வந்து பறிமுதல் வந்து பண்ணியிருக்காங்க. மங்காத்தால அஜித் சொல்ற 500 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் 543 கோடி ரூபாய் பணம் மட்டும் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எக்கச்சக்கமான பணம் கடைசி நாட்கள்லாம் வந்து வெறித்தனமா நடந்திருக்குது. இன்னமும் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. பயங்கரமான பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் போய் எல்லாம் பண்றாங்களே தவிர எந்த கேண்டிடேட்டையும் எதுவும் கேள்வி கேட்கறது இல்ல. அவருடைய இப்ப நம்ம மயிலாப்பூர்ல கூட டிஎம்கேவோட ஒரு உதவியாளர் வேட்பாளர் உதவியாளர் வீட்டுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. 50 லட்சம் ரூபாய் வந்து கிடைச்சிருக்குன்றாங்க. உடனே அது வந்து அடுத்த நியூஸ் போடுறாங்க, உடனே அது இல்லைன்னு டெலீட் பண்ணிடுறாங்க. இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பணம் தொடர்ந்து இதெல்லாம் இப்ப நடக்குதுன்னு கிடையாது. இதெல்லாம் 1950ல இருந்தே நடந்துகிட்டு இருக்க விஷயம்தான். இப்ப கூட ரீசெண்டா படிச்சேன். காமராஜர் தோக்கடிக்கல, காமராஜருக்காக காங்கிரஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அப்ப வந்து 5 ரூபா கொடுத்து ஆரம்பிச்சாங்களாம். அதுல இருந்து நடந்துட்டு இருக்க விஷயம் அப்படின்னும் போது இது இப்ப நிறுத்த முடியாதுதான். ஆனா இது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப காசு கொடுத்தா ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம், காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து 100%னா அதுல வந்து ஒரு 10-15% இருந்தா பெரிய விஷயம். காசும் வாங்கிப்பாங்க, ஓட்டு போடுவாங்கன்னா காசு வாங்குற எல்லாரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இப்ப நிறைய வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா நிறைய படிச்சவங்க நிறைய பேர் வந்து அதிகமாயிட்டாங்க. இவங்களோட டார்கெட் யாருன்னா கொஞ்சம் இந்த ரூரல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாமே இல்ல, இவங்களோட டார்கெட் யாருன்னா விளிம்பு நிலையில இருக்கிறவங்க, ரொம்ப அடித்தட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அது ஒரு சென்டிமெண்டா, இவருங்க காசு வாங்கிருக்கீங்க நமக்கு தான் ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி இது பண்றது, த்ரெட்னிங்ல வைக்கிறது. அப்படி இல்லைன்னா சென்டிமெண்டா அவங்கள்ட்ட பேசுறது. நம்ம வந்து அதெல்லாம் செய்வோம் இதெல்லாம் செய்வோம், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி காசை கொடுத்து ஓட்டு போட வைக்கிறது. இது இந்த தடவை பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஹைப் ஆயிருக்கு. அதுவும் நைட் ஆனா ரொம்ப ஃப்ரீயா தான் நடந்துட்டு இருக்கு. ஏதோ கட்டுக்கோ நம்ம யார வந்து நம்ம தேர்தல் கமிஷன் பிடிக்குதுன்னா ரோட்ல சும்மா போயிட்டு இருக்கவன், டிவிஎஸ் 50ல போயிட்டு இருக்கிறவன், இந்த ஹோண்டா ஆக்டிவால வச்சிருக்கவன், பால் வாங்க போறவன், இது வாங்க போறவன், கேப் டிரைவர், இவங்கெல்லாம் போய் வெறித்தனமா செக் பண்றது இங்க ஈஸியா நடந்துகிட்டு இருக்கு. அவன் வீட்டுக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கான் காசை. ஈஸியா ஜிபேல பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு நைட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார போற மாதிரி போயிட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஏதோ ஒரு ஊர்ல நாம் தமிழர் கட்சி ஆளுங்க வந்து புடிச்சு கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு வேட்பாளர் வந்து வேட்பாளருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வைத்தியலிங்கம் அவரு யார் வந்து இது பண்ணாரோ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த மாதிரி யாரை பிடிச்சுக்கிறாங்க, எவன் பிடிச்சுக்கிறாங்க அவனையே போய் அரெஸ்ட் பண்றது அப்படின்னு ஏகப்பட்ட இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதுல ஒரு கேண்டிடேட்டை கூட டிஸ்குவாலிஃபைடு பண்ணல. எவ்வளவோ பிடிச்சிருக்காங்க. எவ்வளவு 543 கோடி பிடிச்சிருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும்? மாட்டினதே 540. அடி வாங்கின கைப்புள்ளை அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே எப்படின்னா அடி வாங்கின உயிரோட இருப்பான்னு நினைக்கிற மாதிரி மாட்டினதே 543 கோடினா அப்ப கொடுத்தது எவ்வளவு இருக்கும்? அப்ப இது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது இந்த பிட் அடிச்சு பாஸ் பண்றவங்களுக்கும் எழுதி பாஸ் பண்றவனுக்கும் ஆவரேஜா பாஸ் பண்ணுவான்ல, என்னமோ ஓகே அப்படின்னு அவனுக்கு நடக்கிறது தான். பிட் அடிச்சு நல்லா இது பண்றவன், ஒன்னும் தெரியாதவன் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எல்லாம் வாங்கிடுவான். அந்த ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றான்ல அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த ஒரு மாதிரி மாடரேட்டா இருப்பான் பாருங்க, நம்மள மாதிரி சுத்தம் சுத்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து சிக்கி தவிப்பாங்கன்றது தான். ஸோ இதில் 2 கட்சி வந்து
பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி மட்டும் எங்கேயோ கொடுத்ததாக ஒரு சில தகவல், ஏதோ 2 இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் கொடுத்ததா தகவல் எனக்கு உறுதியாலாம் தெரியல. நான் அந்த நியூஸ் பார்த்தேன், அது உண்மையான்னு கூட வெரிஃபை எல்லாம் பண்ணல. சோ நாம அப்படி கூட வேண்டாம், கொடுக்கலனே வச்சிருவோம். 2 கட்சி கொடுக்கல, 2 கட்சி கொடுத்துருக்கு. 2 கட்சி வந்து பணம் கொடுத்து ஜெயிக்குது, 2 கட்சி கொடுக்க முடியாம, கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவங்களால கொடுக்கவும் முடியாது, அந்த வேட்பாளர்களால கொடுக்கவும் முடியாது. ரெண்டாவது அது கொடுக்காம இருக்கிறதும், காசு இருந்தும் கொடுக்காம இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய வந்து விஷயம்தான். இந்த 2 கழகங்களும் ரொம்ப பழமையான ஒரு விஷயம், ஆனா எப்பவுமே தேவைப்படுற விஷயம். ஆமா, டெக்னிக்ன்றதை தாண்டி ரொம்ப பழமையான விஷயம், ஆனா எப்பவுமே அதுக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கு. அந்த பணம்ன்ற தேவை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதை கொடுத்து மறுபடியும் நம்ம வின் பண்ணிடணும், உள்ள வந்துடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. அந்த கான்செப்ட் இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுமான்றது பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா இது கடைசியா ஒரு 2-3 நாள் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 2-3 நாள்ல தான் வந்து எல்லாருமே 2 பக்கமும் பண்ணியிருக்காங்க. நீயும் பண்ணு, நானும் பண்றேன், நமக்குள்ளதான் போட்டி இல்ல, 2 சைடுமே அவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து நடந்திருக்கு. அதனால ஏன்னா காம்படிஷன் நமக்குள்ள இருக்கணும், வெளியே போயிடக்கூடாது, வேற ஒருத்தன் புதுசா வந்துடக்கூடாதுன்றதுனால இது நடந்திருக்கு. வெறித்தனமா நடந்திருக்கு. இது எந்த அளவுக்கு போய் மாறப்போகுது, என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த தாவேக்கா நாளைக்கு வந்து விதிமீறல் பண்ண போறாங்க, அவங்க வந்து ஆன்லைன்ல டிஜிட்டல் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஜிட்டல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும். நாளைக்கு வந்து பண்ண போறாங்க. எப்படி கண்டுபிடிச்சா? அது உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வந்து நான் கேட்டேன்ல, அந்த டிஜிட்டல் அவங்க சொன்னாங்கல்ல. யாரா நீங்க, அதாவது நாளைக்கு பண்ண போறது இன்னைக்கே கண்டுபிடிச்சாங்க. எப்படி பண்ண போறாங்கன்னா போன் எடுத்துட்டு போறாங்களாம். போன் எடுத்துட்டு போய் அங்க ஓட்டு போறது அவங்களுக்கு தான். லூசா நீங்க? அவன் தான் போனை தான் வாங்கி சொல்லிட்டான்ல. அப்போ உங்க அதிகாரிகள் சரியா வேலை பார்க்கல, கரெக்டா? இல்லங்க, நாளைக்கு நடந்தாதானங்க பேச்சு, உன் கண்ணை குத்துனாதான் பேச்சு. உன் கண்ணு பக்கத்துல எச்சரிக்கிறாங்க, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக ஒரு எச்சரிக்கிறாங்க. சொல்றேன், போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்ட்டீங்க, வந்தாலும் அதுக்கு தனியா டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி அவன் போய் போட்டோ எடுப்பான், எப்படி போய் வீடியோ எடுப்பான்? உங்களை தாண்டி இருக்குன்னா அவன் வந்து பேண்ட்டுக்குள்ளாரதான் வச்சு எடுத்துட்டு போவான், அங்க போய் வச்சு எடுத்து போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துருவானா? நாங்கன்னா அந்த கிங்கினி மங்கினின்னு ஏதோ ஒண்ணு இது இருக்குமே, செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு லாஜிக் வேணும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க, ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ண போறாங்க. அங்க போய் எடுத்துன்ற மாதிரி சொல்லல, டிஜிட்டலா ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து நாளைக்கு நடந்தாதானேங்க சொல்லணும், நடக்க போகுதுன்றத. சரி, இதெல்லாம் சொல்றீங்களே, பணம் பட்டுவாடா பண்ணிருக்காங்க, இவங்க பண்ணிருக்காங்க, இன்னாரு பண்ணிருக்காங்கன்னு வந்து சொல்லுங்க. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா யாராவது? அதை யாரும் கொடுக்க, அது வந்து இவங்களுக்குள்ளாரே கொடுத்துக்கிறாங்க. அவன் அவங்க கொடுத்துட்டான், இவன் அங்க கொடுத்துட்டான்னு. அது பெரிய பஞ்சாயத்தா தெரியல. போட்டுக்கு பணம் கொடுக்கறது 5000 10,000 கொடுக்கறது தெரியல. நாளைக்கு அவன் பண்ணிடுவானா, அது இன்னைக்கே முன்கூட்டியே கணிச்சிட்டாங்க. அன்றே கணித்தது இந்த செய்தி சேனல் அப்படின்னு போற பண்ணதாங்க செய்வானுங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ஆர்வத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போனை வீட்டுல, அவங்க தான் பண்றாங்கனாலும் நம்மளுக்கு தெரியும். சொல்றேன், வேற யாராவது பண்ணி அது ஒரு யாரையுமே சொல்றேங்க, நான் ஜென்ரலா சொல்றேன். யாரும் போன் பெரும்பாலும் எடுத்துட்டு போகாதீங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா வீட்டு குடும்பத்துக்கு ஒருத்தர் எடுத்துட்டு போங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிக்க போறீங்கன்னா அங்க நின்று ரீல்ஸ் பாத்துக்கிட்டு அந்த மாதிரி டைம் கொடுத்துட்டு கூட திருப்பி வரும்போது வாங்கிக்கோ பண்ணாதீங்க. இல்ல எடுத்துட்டு போகாதீங்க. வேணும்னா அங்க டோக்கனை போட்டு வச்சுட்டு வாங்க. அங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, அங்க போயிட்டு விசிலுக்கு போடுங்க, சூரியனுக்கு போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்க அப்படின்னு வந்து கேம்பெயின் யாருமே எந்த கட்சியுமே வந்து பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாள் நீங்க பண்ணிட்டீங்க, 5 வருஷம் ஆண்ட கட்சி, இப்ப ஆள துடிக்கிற கட்சி, புதுசா வந்திருக்க கட்சி, ஏற்கனவே 15 வருஷமா போராடிட்டு இருக்க கட்சின்னு எல்லா கட்சியும் இந்த கேம்பெயினை முடிச்சிட்டாங்க. ஸோ புதுசா போய் யாரும் கேம்பெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதனால் வரைக்கும் நீங்க பண்ணதை முடிச்சிடுங்க, மற்றதை மக்கள் பார்த்துப்பாங்க என்னன்றதை. அங்க போய் பண்ணி ஏதாவது தேவையில்லாம சிக்கலை உண்டு பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பாதிப்புகள். ஏன்னா ஏகப்பட்ட 3000-4000க்கு மேல வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகள்னு கணிச்சு வச்சிருக்காங்க. இருக்குங்க. ஆமா, அதுக்காக இந்த ஆக்குபை பண்ற விஷயம்லாம் கொஞ்சம் நடக்கும். அதுக்கு தான் துணை ராணுவம் கம்பெனி எல்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. பட் அலர்ட்டா இருக்கணும். எல்லா கட்சியுமே சரி அலர்ட்டா இருக்கணும். எதுவுமே வந்து கள்ள ஓட்டு அந்த மாதிரி நடந்துச்சுன்ற சம்பவம் இருக்கு. கலவரம் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதான் இருக்குங்க, பதட்டமானதுன்றது அதுதான். கலவரம் ஏதாவது நடக்கும். கடந்த முறை தேர்தல் நடந்தப்ப இங்க இந்த மாதிரி நடந்துச்சு, பூத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு எல்லா கட்சியுமே வந்து அலர்ட்டா இருக்கணும். நாளைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல. மிஷின் ஒர்க் ஆகல, இங்க இப்ப 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டியது 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு, 6 மணிக்கு 7 மணிக்கு தான் முடிஞ்சது. இந்த வேட்பாளரோட உதவியாளர்கள் அந்த பொட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும். முக்கியமான விஷயம், அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து
முடியிற வரைக்கும் அங்கே இருந்து அதை முடிச்சிட்டு போறது வந்து நல்லது. வேற எங்கேயும் அதுக்கு இல்ல எல்லாருமே முடிச்சிட்டு அதை சீல் பண்ணி வச்சு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அது வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறத பாதுகாப்பா எல்லா கட்சியினரும் பார்க்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். ஏன்னா அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த வேட்பாளரே அந்த பொட்டி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு, நான் வீட்டுல வச்சு கொஞ்சம் நான் போட்டுட்டு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நடக்கும். எல்லாருமே சேஃபா இருக்கும். பாம்பா பாத்துக்கோங்க. அதை வந்து சொல்ல வேண்டியது நம்மளோட. அதே மாதிரி இளைஞர்கள் வந்து உங்களோட ஆர்வ மிகுதியை போய் அங்க காட்டுறேன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. போங்க, நீட்டா ஓட்ட போடுங்க. உங்களுக்கு பிடித்தமான வேட்பாளரை பார்த்து பிடித்தமான கட்சியை பார்த்து ஓட்ட போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இந்த கேம்பெயின் பண்றது அது பண்றது அதை வச்சு ஒரு 10 ஓட்டு 100 ஓட்டு வாங்கிலாம் நினைக்கிறதெல்லாம் அன்வான்ட். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் அவ்வளவுதான். எக்ஸாம்ல போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வர வேண்டிதான். பிட் அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது, எதிர்த்து என்ன பண்றான்னு பாக்குறது, போற வழியில இந்த மாதிரி அது நடக்குங்க. சில இடங்கள்ல நடக்கும். என்ன அதுக்கு தான் போட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க. அதை நீங்க தடுக்கவே முடியாது. ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரும்போது அது கொண்டு போட்டு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, வேணும்னா போடுவீங்க. இல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள இங்க அப்படிதான் மாப்பிள்ள அப்படின்னு ஏதாவது பேசி அந்த நேரத்துல கூட டைவர்ட் ஆகலாம். நிறைய பேருக்கு அந்த பூத் கேப்சர் உள்ளார போனோன்னு தான் வந்து தோணும், எதுக்கு போடலாம் அப்படின்னு. சில பேர் என்னன்னே தெரியாம உள்ள வந்திருப்பான், ஓட்டு போடணுமேன்றதுக்காக. இப்ப எதுல குத்துறதுனே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு கூட வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்களும் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. பார்த்து ஓட்டு போடுங்க, நிம்மதியா ஓட்டு போட்டு வந்து வீட்டுல இருங்க. அவ்வளவுதான். ஜனநாயக கடமையை வந்து ஆற்றிடுங்க. காலையிலேயே முடிஞ்சா ஆற்றிடுங்க. இது ஒன்று போட்டிருந்தாங்க, எந்த நியூஸ் சேனல் தெரியல, நாளைக்கு ஒரு நாள் நீதிபதியா இருங்க நீங்க எல்லாம், இருந்துட்டு போங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவன்தான் 24/7 48/14 48. அடுத்தது தாவேக்கால நிறைய வேட்பாளர்களை வந்து விலைக்கு வாங்கப்படும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்பவே இல்லை இதுக்கு முன்னாடியா? இல்லை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. யார் இந்த சினரா அசோக் சொன்னீங்களே, அவங்களுமே சொல்லியிருக்காங்க ஒரு 50 கோடியை வந்து பேரம் பேசுறதுக்காக என்னை கேட்டாங்க, முடியாது அப்படின்ட்டேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி நிறையா பேர் வந்து பேரம் பேசி அவர்கள் வந்து வேற கட்சியினருக்கு வந்து இழுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 234 தொகுதியிலையும் அவர் முதல்ல தேர்தலில் நிற்க மாட்டாரு, விஜய் தேர்தலில் நிற்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 234க்கு உங்களுக்கு கேண்டிடேட் இருக்கா, அப்படியே கேண்டிடேட் இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே விட்டுருமா, விலைக்கு வாங்கிறோம். அப்படியே நின்னாலும் ஜெயிப்பாங்களா, அப்படியே ஜெயிச்சாலும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா, இப்படி பெர்சன்டேஜ் வாங்க முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஒருத்தர் சொன்னது எல்லாருமே கலந்து எல்லாம் முடியுமாங்க, அது அவங்க எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்னு. இப்போ அவங்களோட ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. 234லையும் வேட்பாளரை போட்டு நிறுத்தியாச்சு. எல்லாருமே வந்து இப்போ எலெக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு ஓட்டு போட போறாங்க. அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி தான் இதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு வேளை 23ஆம் தேதி ஈவினிங்கே இவ்வளவு நடந்துருச்சு அவ்வளவு நடந்துச்சுன்னு தெரிஞ்சு அப்போ வந்து பேரம் பேசுவாங்க. இந்த பேரம் பேசுறது எல்லாமே நடக்கதாங்க செய்யும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரண நடக்கக்கூடியதுதான். பட் இது நாள் வரைக்கும் ஏதாவது சொன்னது நடந்துச்சா? இல்ல, எதுவும் நடக்கல. எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடந்துருக்கு. சோ இதுவும் நடக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடியில ஒருத்தர் போகலையா, அந்த மாதிரி இதெல்லாம் நடக்க 1-2 நடக்கதான் செய்யும். பட் ஓவராலா இது எல்லாமே அப்படியே நடந்துறது வாய்ப்புகள் வந்து கிடையாது. பேச்சுவார்த்தைகள் நடக்கதான் செய்யும். பட் அது அந்த கட்சி கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்குன்றதுனால அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்பனா என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிடிஆர் போய் அழுதுருக்காருங்க. யார் அழ வச்சா? யார் அழ வச்சான்னு தெரியல, ஆனா அழுதுருக்காரு. அது சுந்தர்சினால அழுதாரா இல்ல வேற ஏதோ கட்சி புது கட்சினால அழுதாரா அப்படின்றது தெரியல. ஏதோ பங்கமா ஆயிருக்கு. நான் நேத்தே பேசணும்னு நினைச்சேன், அந்த டாபிக் மறந்துட்டேன். அதாவது 2-3 நாளா நான் சோசியல் மீடியால நம்மலாம் பார்த்துருந்தோம். விஜய் வந்து கடைசி கட்டத்துல ஒரு நாடகம் போடலான்னு இருக்காரு, மயக்கம் அடைஞ்சு விழுற மாதிரி நாடகம் போடலான்னு இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல போய் சேரலான்னு இருக்கிற மாதிரி நாடகம் போடலான்னு இருக்காரு அப்படின்னு. எம்ஜிஆர் ஃபார்முலா வேற, இது மயக்கம் அடைஞ்சு விழுந்தாரு, அவருக்கு என்ன சேதாச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்பா நடக்கலன்னு கேட்டா, நாங்க தான் அதை லீக் பண்ணிட்டோம்ல, நீ ஏன்பா லீக் பண்ணாம இருந்திருக்கலாம்ல, நடந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும், லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி பண்ணிடலான் இருக்காரு, அந்த மாதிரி பண்ணிடலான் இருக்காரு அப்படின்னு நிறைய வந்து சொல்றாங்க. அவங்களோட எண்ணங்கள் அவங்களுடைய ஆசைகள், இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசைகள். ஆனா அது நடக்கல. ஆனா எது நடக்காதுன்னு நம்ம நினைச்சோமோ அது நடக்க. பிடிஆரையே அள வச்சிட்டாங்க. ஏன் அள இருந்தாங்கன்னா, எங்கேயோ இருந்தாரு, அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரை கூட்டு வந்து தெருவில் நிறுத்தி எலெக்ஷன் நிற்க வச்சு பிடிஆர் கிடையாது பிடிஆர் அப்படின்லாம் பேச வச்சு 2 வருஷம் நிதியமைச்சரா இருக்க வச்சு
பரம்பரை கட்சிக்காரர் பரம்பரை இதுல பேச வச்சு இவரை மாதிரி ஒருத்தர் உண்டோ அப்படின்னு பேச வச்சு ஒரு ஆடியோ வர வச்சு அந்த ஆடியோக்கு அப்புறம் அவர் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. இப்போ வந்து சுந்தர்சியை வர வச்சு அழ வச்சு இப்படி ஆக்கிட்டாங்க. இல்லைங்க அவரு அதாவது ஒரு படித்தவர் அதெல்லாம் ஓகே, அவருக்கு வந்து எல்லாம் தெரியுன்றதெல்லாம் ஓகே. அரசியல் கலானா அப்படிதானே இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? நீங்க ஒரு ஆடியோ பேசி இதை பண்ணதுக்கு உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணாததுக்கு நீங்க பிரகாஷ்ராஜ் சத்யராஜன் எல்லாம் கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண வச்சு அவ்வளோ பிடிஆர்னு பேரை சொன்னாலே போதும், அவர் பணமே கொடுக்க மாட்டார், பிடிஆர்னு பேரு சொன்னாலே போதும்னா எதுக்கு அழுவுறீங்க? ஓட்டு எல்லாரும் போட்டு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் தானே. அப்புறம் ஏன் வந்து கண் கலங்குறீங்க? உங்க ஊர்ல நீங்க நிக்கிறீங்க, நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெயிச்சுட்டு போங்க. ஒருத்தர் காம்படிஷன் நிக்கிறாரு, நீங்க அவர் என்னெல்லாம் பேசுறீங்க? நீங்க சம்பந்தமே அவர் ஒண்ணு கேட்கறாரு, நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. இன்னைக்கு அப்ப இந்த நாடகத்தை இன்னைக்கு நடத்துனது யார்? நேத்து பிடிஆர் அவரு தான் நடத்தி இருக்காரு. அப்போ வந்து மற்றவங்க எல்லாம் யாருமே பண்ணல. யாராவது நீங்க பாத்தீங்களா அழுது வச்சாங்கன்னு எங்க பாத்தீங்களா? யாருமே பண்ணல. யார் பண்ணுவாருன்னு சொன்னாங்களோ அவரு பண்ணல. யாரெல்லாம் இவரெல்லாம் சீச்சி அப்படின்னு சொன்னாங்களோ அவரு தான் வந்து பண்ணியிருக்காரு. பிடிஆர் கேட்டீங்கன்னா பிடிஆர் நல்ல மனிதர். பிடிஆர் வந்து இதெல்லாம் காசு கொடுக்க மாட்டாரு, நல்லா இதெல்லாம் பண்ணுவாரு, அறிவாளி, அதெல்லாம் ஓகே. பிடிஆர் வந்து கதற விட்டுருவாரு, பதற விட்டுருவாரு. வட மாநில ஊடகங்கள்லாம் பேசினாருன்னா செதற விட்டுருவாரு. பிடிஆர் பேசுறத வட மாநிலங்கள் எல்லாரும் வந்து ஸ்டேட்டஸா வச்சு பரப்புவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் வந்து அழ வச்சுட்டாருங்கன்றது கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதுதான். அழாம இருந்திருக்கலாம். அவருக்கு இருந்த கெத்துக்கு பிடிஆர் இருந்திருக்கலாம். தோத்து போனா கூட மீசல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அது எமோஷன்ல மக்கள். சரி ஓகே சொல்லுங்க. இதுதான் பணப்பட்டுவாடா. இந்த வீடியோ தான் டெலீட் ஆயிடுச்சுன்னா நம்ம யூடியூபர் ஒரு வீடியோ ஒன்று நேற்றுக்கு போட்டிருந்தாரு, பார்த்தேன். நல்லா தான் ஆடி இருந்தாங்க. இது ஒரு திமுக வேட்பாளர் போல இருக்கு. குத்தாட்டம், என்ன குத்துறாயா மனுஷன் அப்படின்ற மாதிரி போட்டு குத்துன்னு குத்திருக்காரு. அதை எடுத்து வீடியோ போட்டிருந்தாரு. யூடியூபர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. மனுஷன் என்ன பண்ண டெலீட் பண்ணிட்டாங்க. வந்திருக்குமா வர வேண்டியதெல்லாம்? அதான் வரலையே, அதான் டெலீட் பண்ணிட்டேன். வந்தா தானே டெலீட் பண்ணுவாங்க. வரலனாலும் சில நேரத்தில் டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். பெண்டிங் வச்சு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்? ரெண்டு பேரும் இணக்கம் ஆயிட்டாங்கல்ல, அதனால எதுக்கு போடணும், எதுக்கு அதை டெலீட் பண்ணணும்? என்னவோ பயம் காட்டுறோம் நாங்க. வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கு? திமுகக்கு இல்ல, நாம் தமிழருக்கு. இல்லை, நீ நாம் தமிழருக்கு தான் காட்டுற அப்படின்ற மாதிரி தான் வந்து. அது ஏன் அவங்க பயப்படுறாங்க? இல்லங்க, ஜென்ரலா சொல்றேன். சாட்டை துரைமுருகன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அண்ணனுக்கு விடுத்த எச்சரிக்கை மாதிரியே தோணுது. இப்பதான் தெரியுது அவங்களுக்கு. ஏங்க அரசியல்ல என்ன மாற்றம் வேணா நடக்கும். ஓபிஎஸ் போய் திமுக சேரலையா, வைத்திலிங்கம் போய் திமுக சேரலையா அப்படின்னு இருக்கிற விஷயங்கள் தான். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல இந்த வீடியோ போட்டு டெலீட் பண்றது என்ன கலாச்சாரம் எனக்கு புரியல. நியூஸ் சேனலும் அதுதான் பண்ணுது, யூடியூபரும் அதான் பண்றாங்க. ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கலாம், இன்னொன்னு அடி பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. வேண்டாம், அன்பா சொல்றோம், கேளுங்க, எடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். இல்ல வீடியோவே பழைய வீடியோவா இருக்கலாம். ரொம்ப இப்ப நம்ம இடும்பவனம் கார்த்திகா சொன்னார்ல, அந்த சினோரா அசோக்கு வந்து பாத்தீங்களா எப்படி குட் டச் பேட் டச் சொல்லுது அப்படின்னு சொன்னா அது ஒரு பொண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அப்பயும் கூட அவர் வந்து இது பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கலாம். என்ன நடந்துன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கே வெளிச்சம். நம்ம சொல்லி அதையும் எல்லாம் தான் ஓப்பனா பேசுவாரு, வீடியோ போட்டு பேசுவாரு. இதையும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, பின்னாடி கிரீன் மேட்லாம் போட்டு வருவாரு. இந்த சுத்திர சேர்ல உட்காந்து காலையில இருங்க 4ஆம் தேதி போடுவாரு வீடியோ எல்லாம். 23ஆம் தேதி நாளைக்கு போடுவாரு. இவ்வளவு போல் ஆயிருக்கு அப்படின்னு. நீங்க இந்த கூத்த கேளுங்க. 4ஆம் தேதி ஒரு கூத்து நடக்கும். இப்போ எல்லாரும் அந்த 4ஆம் தேதி காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு ஜெயிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு. நம்மளால மட்டும் ஒரு வீடியோ போடுவாரு, சாட்டையில லைவ் போடுவாரு. நாம் தமிழருக்கு உச்சத்துல இருக்கும், நம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். கனவு 20, 25 இவங்க நினைக்கிற நம்பர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியா ரியாலிட்டிக்கு வந்துருவாங்க. ஒரு 2 மணி 3 மணிக்கு மேல ரியாலிட்டிக்கு வந்து வீடியோ கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. புதுசா வித்தியாசமா இருக்கும். அதுவா? ஆமா, இந்த தடவை பாருங்க, நீங்க பாப்போம், நீங்க பார்க்க தானே போறீங்க. அன்னைக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கும். பயங்கரமான தபால் ஓட்டு எல்லாம் நமக்கு தான் வந்திருக்கு, இந்த ஓட்டுலாம் அங்கதான் வந்திருக்கு, இங்கெல்லாம் நமக்கு தான் வந்திருக்குன்னா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். பொட்டி மாத்திட்டாங்க, 100ல இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு ஜெயிக்கல? இல்ல நம்ம 100 சீட்டா நம்பர் பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து நம்பர்ஸ் போடுவாங்க. முன்னிலை போட மாட்டேன், பர்சன்டேஜ் தான் போடுவாங்க. நமக்கு 25 வந்திருக்கு, இவங்களுக்கு 20 வந்திருக்கு, இவங்களுக்கு 15 வந்திருக்கு அப்படின்னு வந்து
போடுவாங்க. அதை வச்சு தானே அடுத்ததெல்லாம் பேச முடியும். அதுதான், 8 இருக்குது அது இருக்குன்னு அப்படிதான் நான் பேச முடியும். மாதிரி ஒண்ணு நடக்கும். அது இந்த தடவை பார்ப்போம் நம்ம என்னலாம் இருக்கட்டும். என்ன போடுறாங்கன்னு. சகல இது வரைக்கும் நான் அது அப்படி பார்த்ததுல இந்த தடவை இருக்குது. சகல நீ அடிய பார்த்தது இல்லையே. வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு வரோம். அப்புறம் அவ்வளோதான், அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க. எந்த அண்ணன்? ஒரே அண்ணன் தான். என்னாச்சு? அண்ணன் ஏதோ வருத்தப்பட்டு ஏதோ பேசியிருக்காப்புல. படித்தவனுக்கு வந்து இந்த நாட்டாள கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நடிக்கிறவனுக்கு வந்து நாட்டாள கொடுக்குறீங்க, இது படித்தவனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நடித்தவனுக்கு தான் இங்க அங்கீகாரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு. எது நாம் தமிழரா? இல்ல அது முடிஞ்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால நோ கருத்து அதுக்கு. படித்தவன் நடித்தவனா நீங்க நடிக்காம இருங்க. ஏன் சும்மா படிச்சவன் யார் படிச்சவன்? ஆமா, நீங்களும் நடிச்சவங்க தானே, இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறவர் நடிச்சிட்டு இருக்கிறவர் தானே. அவங்களோட கேட்டகரி என்னன்னா ஹீரோவா நடிச்சுட்டு வரக்கூடாது, சைடு ரோல்ல நடிச்சுட்டு வரலாம். இப்போ சத்யராஜ் வராரு இல்லையா, சைடு ரோல் நடிச்சு, பிரகாஷ் ராஜ் வராரு இல்லையா, சைடு ரோல் நடிச்சுட்டு, ஹீரோவா நடிச்சுட்டு வராத. ஹீரோவா நடிச்சு நாளைக்கு விஜய் அவர்கள் ஏதாவது கேமியோ பண்ணாங்கன்னா, இந்த யூடியூபர் ஏதாவது வந்து பேசினாருன்னா, திருப்பி நடிக்க போயிட்டாருன்னு ஏதாவது பேசினாருன்னா என்ன பண்ணலாம்? அப்ப அந்த இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் நடிச்சார் இல்லையா, அதை எடுத்து காட்டுங்க. லிக்கு லிக்கு இல்லைங்க, எல்ஐகே. லிக்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது எல்ஐகே, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படத்துல நடிச்சா அதை எடுத்து காட்டலாம். இது என்னப்பா ராஜா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் அதுக்கு வந்து இன்னும் இது இருக்காது. அதனால நம்ம கேட்காம இருக்கிறதே வந்து நல்லது. ரெண்டாவது, விஜய் இப்படி போவாரான்றதும் டவுட் இருக்கு. அது நடந்தா, அதெல்லாம் ஃபியூச்சர்ல நடந்தா பேசலாம். ஏன் அதெல்லாம் இப்ப போய் நம்மளே இதெல்லாம் நம்ம என்ன இந்த கிரியேட்டிவ் மைண்ட் நம்ம கிடையாது. நாளைக்கு இப்படி நடக்க போகுது, அதனால நீங்க இப்பவே தயாராருங்க, நாளைக்கு அவர் இப்படி ஒரு நாடகம் போட போறாரு, அதனால நீங்க வந்து இப்ப பாருங்க அப்படின்னு நமக்கு அந்த கிரியேட்டிவ் மைண்ட் வராது. அதே மாதிரி இந்த கணிப்புகள்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்ல நிறைய பேரை பார்த்தேன். அந்த கட்சி 200, அடுத்து இந்த கட்சி 30, 28, 30, இந்த கட்சி 0. இது என்ன புரியல, இது என்ன கருத்து கணிப்பா இல்ல உன்னோட ஆசையா? ஆசைகளை வந்து அப்படி போடக்கூடாது. அப்படின்னு போட்டா என்னுடைய விருப்பம் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டுறதா பரவாயில்ல. 201 அவங்க, இவங்க வெறும் 28, இவங்க 2 பேரும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு போடுறதெல்லாம் வந்து ஆசையின் வெளிப்பாடு. அதை போய் கணிப்புன்னு போடுறாங்க. இப்படிதான் வந்து பிஜேபி இதுக்கு பீகார் தேர்தலுக்கு எல்லாம் போட்டாங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் போட்டாங்க. இந்த மாதிரி போடுறதுனாலதான் நம்ம ஆளுங்க வந்துடுறாங்களே, ஜூபிட்டர் நியூஸ், வைஸ் கேப்டன் நியூஸ், அதெல்லாம் வந்துருவாங்க. இவங்க எல்லாமே முளைக்கிறதுக்கான காரணம் இல்லைங்க, இதோட வெளிப்பாடு தான். அந்த இவரு நிறைய பேர் ட்விட்டர்ல போடுறவங்க, நிறைய பேர் ட்விட்டர் யூஸ் பண்ற, எக்ஸ் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியும். யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியணும்னா பேசும் படம்னு அடிக்கடி போடுவாரு. அவரோட போய் பாருங்க. அவர் போட்டிருக்காரு பீகார் தேர்தலுக்கு ஆர்ஜேடி கூட்டணி முழுமையாக கைப்பற்றும்னு போட்டிருந்தாரு. அதில் பாதாளத்துல இருந்தது ஆர்ஜேடி கூட்டணி தான். பாஜக ஒண்ணுமே ஓங்கி ஒரே அடிதான் பூமிக்குள்ள வர போயிடுச்சுன்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்புகள்லாம் அதெல்லாம் உங்களுடைய ஆசைகள். ஆசைக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி போடும்போது ஆசை, எங்களுடைய ஆசை இவங்க இந்த இவ்வளவு மெஜாரிட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு போடுங்க. பட் ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு அப்படி போட்டா பரவாயில்ல. அதுவே கணிப்புன்னு போடக்கூடாது இல்ல. அதுதான் ஏதாவது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு போடணும். அதுவும் கிடையாது. எனக்கு ஏத்துக்கிறேன்ல, நான் ஏத்துக்கிறேன்ல. அவங்க 200 ஜெயிப்பாங்கன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியுது இல்ல. இந்த மாதிரிதான் மேய்க்கிறது எருமை. 300 சீட்டு ஜெயிப்பாங்க. அதுக்கு தானே அதுக்கு வச்சு செஞ்சு விடுறாப்ல. 300 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி. யாரா நீங்கலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அனைவரும் வந்து போய் ஓட்டு போடுங்க. நேற்று சொன்னதுதான், ரிப்பீட் தான். பட் இருந்தாலும் சொல்றேன், யாரும் வந்து ஓட்டு போடாம வந்து இருந்துடாதீங்க. சோம்பேறித்தனமா இருக்கு, வெயிலா இருக்கு, ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம், இதனால என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு தயவு செய்து யாரும் இருக்க வேண்டாம். உங்களுடைய ஜனநாயக கடமை. நீங்க இந்த அரசியல்ல இந்த ஊர்ல இருக்கீங்க, இங்க இருக்கிற எல்லா சுகதுக்கங்களையும் நீங்க வந்து அனுபவிக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்க வந்து சந்திக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு. உடனே எனக்கு எல்லாம் மாறிடுமான்னு கேட்டா எதுவுமே உடனே மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லா விஷயங்களும் வந்து மாறும். அப்படி மாறி மாறி தான் நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கோம். நமக்கு ஒரு ஜனநாயக சுதந்திரம் இருக்கு. நம்ம பேசுறதுக்கு வந்து இங்க கட்டுப்பாடுகள் கிடையாது, வந்து குரல்கள் வந்து நெரிக்கப்படுறது கிடையாது. அப்படின்ற போது நம்ம எல்லாத்தையுமே இங்க அனுபவிக்கிறோம் போது இந்த ஓட்டையும் போட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால ஓட்டு போடுறத தயவு செய்து வந்து சோம்பேறித்தனமா வந்து விட்டுறாதீங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருந்து லைன்ல நின்று ஓட்டு போடுறது ஒன்றும் வந்து குடிமொழிக்கு போகாது. எல்லாரும் போய் தயவு செய்து ஓட்டு போடுங்க. எப்பவும் இல்லாத எலெக்ஷன், எப்பயும் இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கிடையாது. எலெக்ஷன் மட்டும் நல்லா தெரியுது இல்லைங்க. எல்லா எலெக்ஷனையும் மாதிரி தான் இந்த எலெக்ஷன். நம்ம சொல்றது என்னன்னா, எப்பவும் போடுற மாதிரி போடுங்க. இந்த போடாதவங்க எனக்கு வேண்டாங்க, எனக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஊழலுங்க, எல்லாருங்க அப்படிதாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வேற. நீங்க மாறாம இங்க எதுவுமே மாறாதுன்றப்ப
நீங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, இல்ல நீங்க வந்து ஓட்டு போடாம இருக்க மாட்டேன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு, ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. நீங்க போய் முதல்ல ஓட்டு போட்டு ஒரு குடிமகனா உங்களோட வேலையை முதல்ல சரியா செய்யுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க நம்ம போய் குறை சொல்றதெல்லாம், இந்த வேட்பாளர்களை குறை சொல்றது, கட்சிக்காரங்களை குறை சொல்றதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். எல்லாருடைய வேலை ஓட்டு போடுறது தான். அதை முதல்ல எல்லாரும் சரியா செஞ்சுட்டு, ஸோ ஓவராலா எல்லாரும் ஓட்டு போடுங்க. அதுதான் மெயின் மேட்டர். கண்டிப்பா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு மீட் பண்ணுவோம், எவ்வளோ போல் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி கார்த்திக். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு